மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பற்றியெறியும் தெற்கு கலிபோர்னியா, அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் அமெரிக்கா தீ வைப்பாங்க. ஆனா அமெரிக்காக்கு யார் தான் தீ வைத்த விரிவாக பார்க்கலாம். ஹுர்முஸ் ஜனசந்தியினுடைய நாட்டாமையாக ஈரான் மாறியது. புதிய கட்டுப்பாடுகளையும் விதித்தது ஈரான். இஸ்ரேலை அடிபணியை செய்த ஹிஸ்புல்லாக்கள் யுத்தம் வேண்டும் என அடம்பிடிக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன ஏது என்று விரிவாக பார்க்கலாம். வழமையாக அமெரிக்கா தான் பிற நாடுகளை யுத்தம் என்ற பேர்ல தீயை மூட்டி பற்ற வைத்து சுடுகாடாக மாற்றும். ஆனா இப்போது இறைவனுடைய விதியும் இயற்கையினுடைய செயற்பாடும் வேறு விதமாக அமைஞ்சிருக்கு. இப்போது அமெரிக்காவை மிகப்பெரிய உச்ச அச்சத்துல ஆழ்த்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு கலிபோர்னியா தீக்கிரையான சம்பவம் தான் இப்போது அமெரிக்கர்களை சிந்திக்க வச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு அச்சத்துல உரைய வச்சிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கு கலிபோர்னியால 4000 ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பு ஸ்பிரிங் ஃபயர் என்று சொல்லப்படுகின்ற தீக்காடு தீக்கிரையாக ஆக்கியிருக்கு. இந்த ஒரு செய்தி இப்போது மிகப்பெரிய ஒரு பீதியை அமெரிக்கர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. மெரினா வேலி தொடங்கி கிட்டத்தட்ட மிக முக்கியமான 4 நகரங்கள் மீது தீ பரவியதுல இப்போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மூச்சு திணறலையும் பல்வேறு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் வாழுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக பாதுகாப்பாக மக்களை வெளியேற்றியதாகவும் அமெரிக்கா இப்போது உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. அந்த தீயை பார்க்கிற போது சாதாரணமாக ஏற்பட்ட தீயாக தெரியல. மிக பாரிய அளவிலான ஒரு காட்டு தீயாகத்தான் இது இருந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலத்த காற்று வீசுவதனாலும் காலநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற உஷ்ணத்தின் காரணமாகவும் தான், வெப்பத்தின் காரணமாக தான் இந்த தீ ஏற்பட்டதாக இப்போது அமெரிக்கா வழமை போல கருத்தை சொல்லியிருக்கு. இந்த ஒரு தீப்பிழம்பின் ஊடாக வெளிவந்த புகை மூட்டங்களின் காரணமாகத்தான் கண்ணறிவு, மூச்சு திணறல் அப்படின்ற பல்வேறு சிக்கலுக்குள்ள இப்போது மக்கள் போயிருப்பதாகவும் இவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி இருப்பதாகவும் இப்போது அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. இந்த நகரங்கள் என்னென்ன, தீக்கிரையான நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரினா வேலி தொடங்கி மெரிஸ் ஏரி, போமன் நகரம் மற்றும் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுகின்ற நகரம், ரிவர்சைட் என்று சொல்லப்படுகின்ற நகரங்கள் தான் இப்போது தீக்கிரையானதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. அமெரிக்கா எப்போதுமே பிற நாடுகளில் தான் யுத்தம் என்ற பேர்ல அந்த நாடுகளை தீக்கிரையாக்குற சம்பவம் பதிவாகிற இந்த சூழல இப்போது அமெரிக்காக்குள்ளேயும் ஒரு சோதனையை இறைவனோ இயற்கையோ கொடுத்திருக்கு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். வலிண்டா என்ன, வடுண்டா என்ன, யுத்தம்டா என்ன, ரணங்கள்டா என்ன, உயிரிழப்புண்டா என்ன, அதனுடைய சேதங்கள் என்ன, உடைமைகளை இழந்து தெருவுல அனாதையாக நிற்கிறதோட கொடுமை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிங்களே. அப்படின்ற மாதிரி தான் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய யுத்தம் உச்சத்தை தொட்டிருக்கிற இந்த சூழல்ல இப்படியான ஒரு பாடத்தையும் இயற்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா மீது யாரும் தாக்குதல் நடத்துவதற்கு இல்லை, யுத்தம் தொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இயற்கை அவ்வப்போது சில பாடங்களையும் சில விஷயங்களையும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய அதிபருக்கும் சில பாடங்களை புகட்ட நினைக்குது. வருடம் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணி ஆயுதங்கள் விற்கிறது, பொருளாதாரத்தை எப்படியாவது மேம்படுத்திடலாம், அங்கிருக்கின்ற வளங்களை திருடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா யுத்தங்களை தொடருது. பொறுத்து பார்க்கலாம் இந்த செய்திகளை, நல்ல பாடங்களை கற்றுக்கொள்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை அடிப்படையை வச்ச ஹிஸ்புல்லாக்கள் என்ன விடயங்களை செய்து இந்த ஒரு விஷயத்தை செய்து முடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டதோடு இஸ்ரேல் திடுபுடுன்னு சொல்லி அதிரடியாக 100 இலக்குகள் மீது 50 போர் விமானங்கள், 160 குண்டுகளை பொழிஞ்சு 300க்கும் அதிகமான அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சாங்க. மறுபுறத்தில் பிந்தி ஜுபைல் அப்படின்னு சொல்லுகின்ற மிகப்பெரிய நகரத்தை 3 துருவங்கள்ல ஆக்கிரமிச்சாங்க. கையை கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்ச இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் வீரம் கிடையாது, வெறுமனே கோழைத்தனத்துடைய உச்சம் அப்படின்னு தான் சர்வதேசம் விமர்சனம் செஞ்சிருந்தது. யுத்தமா போர் நிறுத்தமா அப்படின்ற மிகப்பெரிய 2 தெரிவுகளுக்கு இடையில லெபனான் பொறுமை காத்து முடியாத கட்டத்துல உடனடியாக தற்காப்பு என்ற வகையில உடனடியாக 30 ஏவுகணைகளை வடக்கு இஸ்ரேலை ஏவி குடியிருப்பு பகுதிகளையும் அதுபோக இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் மீதும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுபோக தரைவழி தாக்குதல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதுல உடனடியாக இப்போது இஸ்ரேலிய படைகள் இப்போது லெபனானிலிருந்து பின்வாங்குகின்ற ஒரு சூழலும் உருவானது. இது போக வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்த நிறுத்தத்துக்குள்ள லெபனான் உள்வாங்கப்படல அப்படின்னு ஒரு விஷயத்தை பெஞ்சமின் நெதன்யாகு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாரு. பிறகு என்ன, அமெரிக்காவினுடைய உப தலைவர்
ஜேடி வான்ஸும் அதை சொல்லியிருந்தாரு. வேடிக்கை என்னன்னா, அவரை பேச்சில் அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் கொண்டு வந்த முன்மொழிவுல வந்து லெபனான் இல்லை, அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி மொழிமாற்றம் செய்து படித்ததுல ஈரானுக்கு ஆங்கிலம் தெரியாதனால ஏற்பட்ட குழப்பம் தான், அது தெளிவாக படிங்க அப்படியான ஒரு அப்பட்டமான பொய்யையும் சொல்லி இருந்தாரு. இது போக நேற்றைய தினம் வந்து அதிரடியான ஒரு எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் விட ஆரம்பிச்சாரு. போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள லெபனான் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம ஈரானை பல்வேறு வகையில மிரட்ட ஆரம்பிச்சாரு. ஈரானுக்குள்ளேயும் ஈரானுக்கு வெளியேயும் அமெரிக்காவினுடைய இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு. சொன்ன மாதிரி யுத்த நிறுத்தத்திற்கும் ஹுர்முஸ் ஜலசந்தியை உடனடியாக நீங்க திறக்க இல்லைண்டா வரலாறு காணாத இந்த யுத்தத்தில் நீங்க பார்க்காத அளவு பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி திடீரென எச்சரிக்கையும் விட்டது. சர்வதேச உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு போர் மூன்றுமோ அப்படின்னு ஒரு அச்சமும் ஏற்பட்டது. இது குறித்து ஈரானோட நிலப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் இன்னும் யுத்த முனையில் தான் இருக்கிறோம். எமது ராணுவ வீரர்களுடைய விரல்கள் வந்து துப்பாக்கிகளின் விசையில் தான் இருக்கிறது. யுத்த நிறுத்தம் என்பது உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம். யுத்த நிறுத்தம் என்பது எமக்கு தேவைப்பட்ட விடயம் கிடையாது. லெபனானை பிரித்து பார்ப்பதற்கு எம்மால் முடியாது. லெபனானும் எமது யுத்த நிறுத்தத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாம அதிரடியான ஒரு தீர்மானத்தையும் நேற்றைய தினம் வந்து ஈரான் வெளியிட்டிருக்கு. அதுதான் ஹுர்முஸ் ஜலசந்தியில நாட்டாம நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான நிபந்தனைகளை போட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து எந்த ஒரு கப்பல் இந்த ஹுர்முஸ் நீரிணையை கடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க முன்கூட்டியே எமது இராணுவத்திடம் அனுமதி பெறணும். அத்தோட நாம் எந்த பாதையால் நீங்க பயணிக்கணும் அப்படின்னு வழிகாட்டுறோமோ அந்த பாதையால் மட்டும்தான் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுர்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்காக அமெரிக்கா யுத்தமோட தொடுக்கும் அப்படின்றதுனால 2000 தொடக்கம் 6000 வரையிலான கன்னி வெடிகளை அவர்களை புதைத்ததன் காரணமாக ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு சண்டித்தனம் காட்ட வந்து ஹுர்முஸ் ஜலசந்தியை யாராவது கடக்க நினைச்சா அங்கு சமாதியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதனால இப்போது பத்திரமாக கைப்பிடிச்சு நடை பழக்குவது போல உங்களுடைய கப்பலை பத்திரமாக நாங்கள் ஹுர்முஸ் ஜலசந்தியை கடக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நிபந்தனையாக இட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் வரிப்பணம் அறவிடுவது சம்பந்தமாக, டெக்ஸ் அறவிடுவது சம்பந்தமாக எந்த ஒரு தீர்மானமும் ஈரானிடத்திலும் கிடையாது. மனிதாபிமான அடிப்படையில் தான் இப்போது வந்து அவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான யுத்தத்தை நிறுத்துமா, போர் நிறுத்தத்துக்கு உடன்பாடு காணுமா, பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இப்போது வந்து ஹிஸ்புல்லாஹ்வுடைய தாக்குதல், ஈரானுடைய மத்திய கிழக்கு மீதான தாக்குதல்கள் அனைத்துமே இஸ்ரேலுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கு. அதுதான் அதிரடியாக இப்போது இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான யுத்தத்தை நிறுத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது அறிவிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அமைச்சரவை இதுக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கு. பெஞ்சமின் நெதன்யாகு இந்த ஒரு விஷயத்துல யுத்தம் வேண்டும், யுத்தம் தொடரும், ஆனால் யுத்தத்தினுடைய வீரியத்தை குறைச்சி எல்லப்புறத்துல மட்டும் யுத்தத்தை செய்வோம் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுக்கு அவர் வந்திருக்கிறார். ஆனால் இஸ்ரேலுடைய உளவுத்துறை சொன்ன தகவல் தான் ஹிஸ்புல்லாஹ்க்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் வேலைக்காகாது, ஆயுதம் கொண்டு அவர்களை அடக்க முடியாது, பேச்சுவார்த்தையின் ஊடாக மட்டும்தான் தீர்வு காண முடியும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொன்னதுக்கு இணங்க பெஞ்சமின் நெதன்யாகு ஓரம் கட்டிவிட்டு இப்போது பாதுகாப்பு கவுன்சிலும் அதுபோக அமைச்சரவையும் இணைந்துதான் இந்த முடிவெடுத்து இப்போது யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த முடிவுக்கு அமைச்சரவை வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 தினங்களில் வந்து லெபனான் தரைவழி தாக்குதலை வந்து இஸ்ரேலிய படைகள் கொண்டு குவிக்கப்பட்டதும் பலத்த காயங்களுக்கு ஆளானது தான். இதுவரைக்கும் 12 சிப்பாய்கள் உயிரிழந்ததோட 400க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியதனால தான் இப்போது வந்து பெஞ்சமின் நெதன்யாகு ஓரம் கட்டிட்டு இந்த ஒரு விஷயத்துல இஸ்ரேலுடைய கேபினட் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு எதற்காக லெபனான் மீது தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்வரும் தேர்தலை இலக்காக வைத்துதான் இந்த ஒரு விஷயத்தை செய்யறதாக இப்போது இஸ்ரேலுக்குள்ள பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெபனான்ல 10 கிலோமீட்டர் வரையிலான நிலப்பரப்பை கையகப்படுத்தி பாதுகாப்பு அரணை உருவாக்கி தேர்தலில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்றதான் இவருடைய இலக்கு. ஈரான்ல தோல்வி அடைஞ்சது, அதை வச்சு அங்க அரசியல் செய்ய முடியாது என்பதனால லெபனான்ல யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த நிலப்பரப்பெல்லாம் கையகப்படுத்தி இதை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த போறார் அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரிய வருது. எமது நாடுகள் எல்லாம் ஒரு தேர்தல் வந்துட்டா தொழில் வாய்ப்பு கொடுக்கிறது, அபிவிருத்தி செய்யறது, மானியங்கள் கொடுக்கிறது, பல்வேறு வேலை திட்டங்களை ஒவ்வொரு அரசும் செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வகையில் தேர்தல் வந்துட்டா பலஸ்தீனை அழிப்போம், கசாவை பிடிப்போம், ஆக்கிரமிப்போம், பலஸ்தீன கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்னு விஷயங்களை சொல்லித்தான் அரசியல் செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து
ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பாதுகாப்பான ஒரு யுத்த நிறுத்தம் என்பது ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கி அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவது, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நிகரானது. எமக்காக உயிர் தியாகங்கள் செய்தவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற அடம்பிடியாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை ஈரானும் கச்சிதமாக காய் நகர்த்தி செய்து முடித்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். பாகிஸ்தானுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோ, ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் மற்றொரு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டோ, இந்த சமாதானத்துக்காக உழைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.